சரிங்க. ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி சரி. ஷார்மதி அம்மா ஆரம்பிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரரோகரா. கோலமாலம்மா விநாயகர் துதி பாடுங்கம்மா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சுகந்தி அம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் வள்ளல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம்மா. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சுதாமா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அனைத்து அடியார் திருவடிகளின் இம்மனம் மெய் மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. எந்நாடுடைய சிவனையை போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பும் அருளும் நிறைந்த முருகப்பெருமானின் அடியவர்களை உங்கள் அனைவரையும் இந்த நன்னாளில் அருமையான நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று இந்நன்னாளில் நம்மிடையே பேச வந்துள்ள சிறப்பு நபர் வரவேற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இவருடைய இனிய சொற்களும் அமைதியான குணமும் அனைவரின் மனதை எளிதில் கவர்கின்றது. நற்பண்புகள் நிறைந்த ஒரு மாமனிதர். மேலும் கடவுளின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் உறுதியான விசுவாசமும் கொண்டவர். எளிமை, பணிவு, மனிதநேயம் ஆகியவற்றை தனது வாழ்வில் நடைமுறைப்படுத்தி பலருக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியாக உள்ள மனிதர். இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகள் கொண்டவரை நம்மிடையே வரவேற்பது எங்களுக்கு ஒரு பெருமை. அவர்தான் நம்மளுடைய திரு ராகவன் ஐயா அவர்கள். அவரை மனமார்ந்த இக்குழுமம் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வருகை இந்நிகழ்விற்கு பெருமையும் புனிதத்தையும் சேர்க்கின்றது. இந்த இனிய நிகழ்வில் முருகனின் திருநாமம் ஒலிக்கச் செய்து ஆனந்தமாக கொண்டாட அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த அடியார்கள் அனைவருக்கும் நன்றி. திருவடி வணக்கம் ஐயா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. மிக்க நன்றிங்க அம்மா. நாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மே உணர்வீர். நாம் மேல் நடவோம் இனியே. அகில சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாய் விளங்கி கொண்டிருக்கும் முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே குருவருளும் திருவருளும் நிறைந்து இன்றைய நன்னாளிலே வேலுண்டு வினையில்லை குழுமம் மூலமாக ஸ்கந்தகுரு கவசம் என்கின்ற மகாமந்திர பாடலை தொடர் சிந்தனையாக சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூடியுள்ளதன் காரணம் பொருட்டு
இங்கே எழுந்தருளியுள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் அடியேன் மனமொழிமைகளினாலே வணங்கி வழிபாடு செய்கின்றேன். அதாவது கவசம் என்றால் என்னன்னா, நமக்கு ஒரு பாதுகாப்பு உரை, அததான் நம்ம கவசம் என்று சொல்லுவோம். அப்படி பலவிதமான கவசங்கள் நமக்கு இருந்தாலும் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்கக்கூடியது முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட கவசங்கள் தான். அது கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும், கந்த குரு கவசமாக இருக்கட்டும், இல்ல சண்முக கவசமாக இருக்கட்டும். அடியார்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும், எனக்கு இது வேணும் சாமி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசுல வந்துச்சுன்னா, அதாவது ஏழை மக்களிலிருந்து வந்து ரொம்ப ஒரு சமுதாயத்தில உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களாக இருக்கும் வரையிலும் எல்லாருக்கும் மனதிலே முதலில் வந்து தோன்றுவது இந்த கவசம் தான். அது கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்கின்ற இந்த சிறப்பு வாய்ந்த பாடல்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாடல்கள் நமக்கு பலவிதமான உன்னத அனுபவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. நாம் கண்கூடே பார்த்து அனுபவித்து இறைமையுடைய உண்மை நிலையை, அவனுடைய அருளை, அவனுடைய கருணையை நாம் எளிமையாக மிக நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த கவசமான பாடல்கள் நமக்கு வழிவகுக்கின்றன. யாருக்காவது உடல்நிலை சரியில்லையா, நம்மளுடைய குடும்பமே இருந்தாலும் சரி, பொதுவாக இருந்தாலும் சரி, கண்ணை மூடி கந்த சஷ்டி கவசமோ இல்லாட்டினா சண்முக கவசமோ கந்தகுரு கவசமோ படிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மனது முதலிலே ஒரு அமைதி ஏற்படும். அதற்கப்புறம் யாருக்காக எந்த விஷயம் நமக்கு வேணும் என்று பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த விஷயத்தை நோக்கி நம்மளுடைய மனதுக்கு ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு அமைதி பிறக்கும். இப்போ இப்படி இருக்கிறப்போ இந்த சஷ்டி கவசம் என்பது எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு கவசம் தான். கந்தகுரு கவசமும் பரிச்சயமான ஒன்றுதான். ஆனா பெருமானிடம் இருந்து பெற்ற ஒரு அனுமானம், அவனுடைய கருணையினாலே இந்த கந்த குரு கவசம் என்கின்ற பாடலிலே பலவிதமான அற்புதமான கருத்துக்கள் எல்லாம், பெருமானுடைய கருணையை எல்லாம், இந்த ஆன்மா உய்வு பெறுவதற்கு இறைவன் நமக்கு எப்படி அருள் புரிகின்றான் என்கின்ற பல விஷயங்களை, பல அற்புதமான பொன்னான கருத்துக்களை எல்லாம் இந்த பாடலிலே கொடுத்திருக்கின்றார்கள். அதை சாதாரணமாக நாம் படித்து அதை நாம் உணர்ந்து கொள்வது என்று ஒரு விஷயம் இருக்கின்றது. அதை பற்றி அடியார்களிடம் பேச வேண்டும். அதை அடியார்களிடத்திலே அந்த பாடலை படிக்கிறப்போ அவங்க இன்னும் அதை உணர்ந்து படிக்கணும். சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து படிக்கிற மாதிரி இந்த பாடலும் நாம் நம்மளுடைய எப்படி சாதாரணமா நம்ம சமைத்துக்கிட்டே இருக்கிறப்ப படிக்கிறது, கடையில ஏதோ டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப படிக்கிறது, இந்த மாதிரி படிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தையில சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆழ்மனதுல போய் இது பதிஞ்சிருந்தாலும் அதை நாம் பொருளை உணர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்தூல பொருள்கள், சூக்ஷ்மமான பொருள்கள், இவை எல்லாத்தையும் நாம் சரியான நிலையிலே நாம் உணர்ந்து இந்த பாடலை நாம் படிச்சோம் அப்படின்னா, அப்படியே அதாவது ரொம்ப கேஷுவலா ஒரு சாதாரணமா படிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அந்த பொருள் நமக்கு உணர்ந்து படிக்கிறப்போ, நம்ம சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பாடலை கேட்டாலும் நமக்கு ஆனந்தமான கண்ணீர் வரும். நம்மளுக்கு அப்படியே ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு அப்படியே கேட்டிருந்தாலும் அந்த பொருளை உணர்ந்து ஆஹா இதையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே பெருமானுடைய கருணை நமக்கு எப்படி கிடைக்கிறது, எப்படி இந்த இறைவன் நம்மளை ஆட்கொள்கின்றான் அப்படிங்கிற அந்த விஷயம்
நாம எந்த இடத்துல தவறு செய்கின்றோம், நம்மளுடைய தவறை எப்படி திருத்திக் கொள்வது, அந்த திருத்துவதற்கு முருகப்பெருமான் எப்படி நமக்காக வந்து அருள் புரிகின்றான், இப்படிங்கிற பலவிதமான கருத்துக்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம அடியார்களுக்கு எடுத்து சொல்லணும். வெறும் சாதாரணமாக 10ஓடு 11ஆக இந்த பாடலை நான் தினமும் நானும் குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்கின்றேன் என்கின்ற நிலையிலே இல்லாமல் அதிலே கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான கருத்துகளையும் அடியார்கள் உணர்ந்து பெருமானுடைய கருணையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற திருநோக்கு பெருமானுடைய கருணையினாலே அடியனுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த பாடல் வந்து எதற்கு முதல்ல இந்த பாடலினுடைய இது வந்து அடியார்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்கிளைமர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு முதல் செய்தி. அது என்னன்னா, இது வந்து நம்ம சாதாரணமான பாடலாக இது வந்து முதல்ல இது தொடர்ந்த ஒரு சிந்தனை தான். இந்த கந்த குரு கவசத்திற்கு ரொம்ப அதிகமான உரைகள்லாம் எங்கேயுமே இதுவரைக்கும் அடியனுக்கு கிடைக்கலை. அதனால அடியனுடைய ஞானத்தில் பெருமான் உதிக்க வைத்த செய்திகளை அடியார்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இரண்டாவது விஷயம், இது தொடர்ந்து நிலை அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து ஒரு கன்வென்ஷனலா ட்ரெடிஷ்னலா பெருமானை வந்து அவனுடைய அழகை புகழ்ந்து அவனுடைய அன்பை புகழ்ந்து பாடுறோம் பேசுறோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த சிந்தனைகள்ல நாம வந்து கொஞ்சம் ஆழ்ந்து அகன்று நாம சிந்திக்க போகின்றோம். அதாவது இந்த உலகத்துல நம்மளை இறைவன் படைக்க வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்மளை இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். சரிங்களா? திருப்பி பிறவாம இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குறிக்கோள். அதற்காக தான் நம்ம இப்போ இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த உலகம், நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த உடல், நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த மனம், இவை எல்லாமே இந்த ஆத்மாவிற்காக இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கிறான். இந்த விஷயத்துல எப்படி நாம கொடுத்திருக்கப்பட்ட விஷயத்தை வைத்து எப்படி இறைவனை நாம புரிந்து கொள்வது, எப்படி நாம புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான வழிகளை தான் நம்ம இப்ப கையாள போகின்றோம். என்னடா இது கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடியார்கள் வந்து கொஞ்சம் வெக்ஸ் ஆக வேணாம். அது வந்து அடியனுடைய சிரம் தாழ்ந்த வேண்டுகோள். இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? நமக்கு வந்து நம்ம பிறப்பதற்காக நம்ம பிறந்த பொழுது இந்த உடலை எடுத்துக்கொண்டுதான் இந்த உலகத்துக்கு வந்தோம். இந்த விடலை விட்டுட்டுதான் இந்த உலகத்தை விட்டு நம்ம போக போகின்றோம். இது நமக்கு மட்டும் கிடையாது. ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களுக்கும் இந்த உடல் தான் செல்வம். இந்த உடல் தான் மாபெரும் செல்வம். அது பொய்யாக இருக்கக்கூடிய செல்வம்னு சொன்னாலும் அந்த பொய்யை வைத்துதான் நாம் மிக அடைய போகின்றோம். அப்ப இந்த உடலுக்குள்ளார நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற விஷயத்தை எப்படி நாம கையாளணும், அதையெல்லாம் நாம எப்படி சரியாக கையாண்டோம் அப்படின்னா உண்மையான இறையாற்றலை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது, வேறாக இருக்கக்கூடிய இறைவாற்றலை நாம் எப்படி ஒன்றாக உடனாக மாறிக்கொள்ள போகின்றோம் என்கின்ற ஒரு வழித்தடத்தை பத்தி நாம் சிந்திக்க போகின்றோம். பெருமானுடைய பெரும் கருணையினாலே இங்கே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாமே பெருமான் நமக்கு கொடுக்கப்பட்டதுதான். அடியனுடைய சொந்த கருத்துங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற இந்த ஒரு டிஸ்கிளைமரை வந்து அடியார்களுக்கு முன்னாடி வைத்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சில விஷயங்கள் நாம பேசுவோம். அடியேன் வந்து சபை நாகரிகத்தை மதித்து அடியார்களுக்கு அந்த அடியேன் சொல்லக்கூடிய விஷயங்கள் பக்குவமாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு மனசுக்குள்ளே போய் பக்குவமாக எடுத்துக்கொள்வார்கள் என்கின்ற உண்மை நிலையை அறிந்து அடியேன் இந்த விஷயங்களை எல்லாம் இங்கே சொல்வதற்கு கடமைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இங்கே ஏதாவது தங்களுக்கு மாற்று கருத்தோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடியேனிடம் அதை பகிர்ந்து கொள்ளலாம். இவைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாம் உள்ளே போகின்றோம். சரி, இப்போ இந்த பாடல் வந்து பெயர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கந்தர் சஷ்டி கந்தர் குரு கவசம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ இதை யாரு நமக்கு கொடுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சத்குரு சத்பவானந்தர் அப்படிங்கிற ஒரு அருளாளர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்
1921 பிறந்து 2002 வரைக்கும் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 80 வயசு 82 வயது வந்து அவர் அந்த உலகத்துல இருந்திருக்கிறார். இவ்வளவு நம் வாழ்விலே நம் கூட வாழ்ந்த ஒரு 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 அருளாளர் இவ்வளவு உயர்ந்த சிந்தனை உள்ள இந்த ஒரு பாடலை நமக்கு கொடுத்திருப்பது அப்படிங்கிறது, இந்த ஒரு பாடல் ரொம்ப, அதாவது நம்ம கூடயே இருந்து இவ்வளவு சிறந்த ஒரு கருத்தை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருளாளராக அடியனுக்கு தெரிந்து இந்த சிவத்திரு தவத்திரு சத்குரு சாந்தானந்த சுவாமியை வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்னாடி வள்ளலார் சுவாமி, அதற்கு முன்னாடி நமக்கு வந்து நிறைய அருளாளர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த கால அளவீடுல நம்ம கூட இருந்தவர் ஒரு மகானாக இருந்து இவ்வளவு உயர்ந்த கருத்து உள்ள ஒரு பாடலை உணர்ந்து நமக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு போற்றுதலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அடியேன் இந்த பாடலை இதை கருதுகின்றேன். இவருடைய இந்த பாடல் வந்து இவர் கொடுத்திருக்கிறதுனால அவருடைய சின்ன ஒரு குட்டியா அவருடைய வரலாறை நாம சிந்திச்சுட்டு அதற்கப்புறம் நம்ம உள்ளார போகலாம். ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்ப இதுக்கு இந்த அமர்வுக்கு அப்புறம் நம்ம இவரை பத்தி சிந்திக்க போறது கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து பெருமானை மட்டும்தான் சிந்திக்க போறோம். இது வந்து ஒரு நன்றி, ஏன்னா அவர் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறப்போ அப்படிப்பட்ட ஒரு அருளாளருடைய வரலாறு நாம் சிந்தித்து தெரிந்து கொள்வது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அடியேன் கருதுகின்றேன். அதனால இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அவருடைய வரலாறையும் ஒரு சற்று நேரம் சிந்தித்துட்டு அதற்கப்புறம் உள்ளார நம்ம கந்தர் குரு கவசத்தை பத்தி சிந்திக்கலாம் என்கின்ற திருவருள் கூடியுள்ளது. சிவத்திரு சத்குரு சதானந்த சுவாமி அப்படிங்கிறவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். அவர் பிறந்தது வந்து மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய அழகாபுரி என்கின்ற குட்டி ஒரு கிராமம் தான். இவரு அங்க பிறந்தாரு. பிறப்பதற்கு முன்னே சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகான், அவர் வந்து திருப்பரங்குன்றத்துல தங்கி இருக்கிறவர். அவர் வந்து இந்த இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போறாங்க, இவங்க பெற்றோர் கிட்ட போறாரு. சொல்றாரு, அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க பெற்றோர் வந்து அவங்கள உபசரிக்கிறாங்க. அவர் உபசரித்துல எல்லாம் மகிழ்ந்து அவர் சொல்றாரு, உனக்கு 10வது குழந்தையாக ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து பெரிய ஞானியாக யோகியாக வாழக்கூடிய ஒரு குழந்தை. அவன் பள்ளி பருவத்துல குட்டி பருவத்துல குழந்தை பருவத்துல மட்டும்தான் நீங்க வளர்க்க முடியும். குழந்தை பருவம் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து வையகத்துக்கு தேவைப்படுறதுனால உங்களை விட்டு பிரிந்துருவா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போயிடுறாரு. மகிழ்கிறாங்க. அதே மாதிரி 10வது குழந்தையாக இவருக்கு பிறக்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு, இந்த குழந்தைக்கு சுப்பிரமணியம் அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னு இருக்காரு. இந்த குழந்தை சுப்பிரமணியம் என்கின்ற பேர்ல படிக்குது, வளருது, கேள்வி ஞானங்கள் எல்லாம் சிறந்து விளங்குது. அவங்க வாத்தியாரெல்லாம் வியந்து போற அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் வந்து அந்த குழந்தை வந்து கேள்வி ஞானங்கள்ல இதாகுது. இப்படி ஆயிட்டு இருக்கிறப்போ 10வது வயதிலே அந்த சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் திருப்பி வர்றார். வந்துட்டு இந்த குழந்தைய பாக்குறார். இந்த குழந்தை இந்த குருநாதர்கிட்ட வணங்குது. திருநீரிட்டு அவர் சொல்றார், உனக்கு இந்த பாடங்கள் எல்லாம் தேவையில்லை, நீ பாடம் கற்றுக்கொள்ள வந்தவன் கிடையாது, கற்றுக் கொடுக்க வந்தவன். அதனால நீ வெளியில போய் எல்லா உலகத்தையும் போய் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வழி அனுப்புறாரு. அந்த வார்த்தையை மதிச்சு புதுக்கோட்டையில ஒரு வேத ஆசிரமத்துல இவங்க பெற்றோர் வந்து அவங்க சேர்க்கிறாங்க. குழந்தை கேள்வி ஞானங்கள் அவ்வளவு சிறப்பா படிக்கிறாரு, நிறைய கத்துக்கிட்டாரு, வேதங்கள்லாம் அவ்வளவு கத்துக்கிட்டு வெளியில போறார். பல விதமான தலங்களுக்கு, இந்திய பாரத தேசங்களுக்கெல்லாம் பயணம் பண்றாரு. பத்ரிநாத், கேதார்நாத், வாரணாசி, பல விதமான இதுக்கெல்லாம் போறாரு. போயிட்டு அப்படியே சுத்திட்டே இருக்கிறப்போ குஜராத் மாநில கிர்னார் அப்படிங்கிற ஒரு மலை பிரதேசம், அங்க போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவதூதர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லுங்களேன், ஒரு சமூகம். அங்க இருக்கக்கூடிய மூலவர் அவர் வந்து இந்த பையனை பாக்குறாரு. பார்த்துட்டு கேக்குறாரு, நீ ஏன்பா இங்க வந்த? நீ வந்து
பெரிய பெரிய நிலையை அடைய போகிறதுக்கு உனக்கு வந்து எல்லா விதமான தகுதியும் இருக்கு. அதாவது இது வந்து குரு பரம்பரையில நடக்கக்கூடிய விஷயம். ஒரு ஆன்மா, பக்குவப்பட்ட ஆன்மா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்மாவை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிரும் இவன் எவ்வளவு பக்குவப்பட்டவன் என்பது அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு தெரிஞ்சிரும். அவர் சொல்றாரு, சேலம் பக்கத்துல சேந்தமங்கலத்துல உனக்காக உள்ள குருநாதர் அங்க இருக்கிறார், நீ உடனே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஜராத்ல இருந்து மொழி தெரியாம இருக்கிறவர் ஒருத்தவர் இவருக்கு வாழ்த்தி அனுப்புறாரு. இவர் வராரு, சேந்தமங்கலத்துக்கு வராரு. சேலம் பக்கத்துல சேந்தமங்கலம் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. இங்க வந்த உடனே சுயம் பிரகாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருநாதர் இருக்கிறார். இவர் தான் அவரா அப்படின்னு இவருக்கு தெரியல. ஆனா ஆட்கொண்டுட்டார். இவருக்கு ரொம்ப அற்புதமான நல்ல சீடராக இருக்கிறார். ரொம்ப நாள் சீடராக இருந்து பணிபுரிகிறார். பணிபுரிஞ்சிட்டு புதுக்கோட்டைக்கு போய் அங்க புவனமாதா இவர் தான் அவருக்கு வந்து புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு பெருமானுடைய அந்த புவனமாதாவுடைய தீட்சையை வந்து இவருக்கு கொடுக்கிறார். இந்த புவனமாதா அப்படிங்கிற விஷயத்தை நாம் ரொம்ப ஆழ்ந்து அகன்று சிந்திக்க போகின்றோம் பின்னாடி கந்தகுரு கவசத்தை சிந்திக்கிறப்போ. எப்படி யோக பழனியில வந்து போகரும் புவனமாதாவை வைத்துதான் வணங்கினார். இப்பயும் போய் இதுல பார்த்தோம் அப்படின்னா பழனியில வந்து போகர் சன்னதிக்கு போனோம் அப்படின்னா அவர் எந்த புவனமாதாவை வைத்து வணங்கினாரோ அந்த புவனமாதாவுடைய தரிசனம் அங்க நமக்கு கிடைக்கும். போகர் வணங்கின புவனமாதா. அதே மாதிரி இவரும் பூனமாதா அப்படிங்கிற அந்த புவனேஸ்வரிங்கிற அம்பாளை வந்து அந்த மூல மந்திரத்தெல்லாம் இவருக்கு கொடுத்து இவருக்கு வந்து தீட்சையை கொடுக்கிறாரு. அப்புறம் அதற்காக புதுக்கோட்டையில ஒரு மண்டபம் ஒரு இது எழுப்புறாங்க. அங்க கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி அங்க கொஞ்ச நேரம் தங்கிட்டு திருப்பி குருநாதரை பாக்குறதுக்கு இங்க வராரு. இங்க வந்து உடையான்பட்டி அப்படின்னு ஒரு குன்று இருக்கு. அங்க மேல வந்து ஒரு குன்று, அதுக்கு மேல வந்து ஒரு கோயில் அமைக்கிறாரு. அந்த கோயிலுக்கு ஸ்கந்தகிரி அப்படின்னு சொல்லி பேர் அமைக்கிறாரு. அங்க இருந்து ரொம்ப நாள் தங்கியிருந்தாரு. அப்புறம் சென்னையிலயும் ஸ்கந்தாசிரமம் ஆரம்பிச்சாங்க. இருந்துட்டு அவருடைய 80வது அகவையில திருப்பி அவர் சேந்தமங்கலத்துக்கே போய் அங்க வந்து அவர் பெருமானுடைய திருவடி அடைஞ்சிட்டார். இவருடைய வாழ்க்கையில நிறைய விதமான அற்புதங்கள்லாம் அவர் நடத்தியிருக்காரு. பலவிதமான எப்படி வந்து அருளாளர்கள்ல சொல்ற நம்ம வள்ளலார் பெருமானுக்கு வந்து வடிவுடை நாயகி வந்து அமுது ஊட்டினாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம ஞான சம்பந்தருக்கு அம்பாள் வந்து திருவமுது ஊட்டினார்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கொல்லூர்ல இருக்கக்கூடிய அம்பாளினுடைய சன்னதியில இவர் வந்து தவம் ஏற்றப்போ அந்த அம்பாள் வந்து இவருக்கு அன்னம் ஊட்டி இவர்களுடைய பசியை ஆற்றி இவருடைய தவத்துக்கு பலன் கொடுத்ததாக பலவிதமான அந்த புராணங்களும் இவருடைய வாழ்க்கை வரலாறுல சொல்லப்படும். இதுதான் வந்து இவருடைய ஒரு சிறு வாழ்க்கை வரலாறு. இவருடைய இவர் தான் வந்து இந்த பாடலை வந்து முழுவதுமாக எழுதியிருக்காரு. இவருடைய வாழ்க்கையில இவருக்கு அங்கங்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாத்தையும் இங்கேயும் அவர் சொல்றார். எங்க சொல்றாருன்னா பாடல்லையும் அங்கங்க சொல்றாரு. அவதூர சத்குருவாய் வந்து என்னை ஆட்கொண்டவனேன்னு சொல்லிட்டு அங்க வந்து குருநாதரா அங்க குஜராத்ல அவருக்கு அனுபவப்பட்டது இங்க சொல்றாரு. தப்தகிரியா வந்து என்ன அனுபவப்பட்டதையும் சொல்றாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாரு. இவை எல்லாத்தையும் நாம ஆழ்ந்து அகன்று நாம சிந்திக்க போறோம். சரியா? சரி, இப்போ நாம பாடலுக்குள்ளார போக போகின்றோம். கந்த குரு கவசம் அப்படின்னு அடியனுடைய கேள்வி. அடியார்கள் அன்மியூட் செய்து சொல்லலாம். விருப்பம் இருக்கிறவங்க சொல்லலாம், இல்லாட்டினா அவங்க சொல்லல விருப்பம் இல்லைன்னாலும் பரவாயில்ல. முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பாடல்கள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் கலிவெண்பா, கந்த சஷ்டி கவசம், கந்தர் குரு கவசம், இப்படி பல விதமான பாடல்கள் பெருமானுக்கு கந்தர் என்கின்ற பெயர்லேயே அமைஞ்சிருக்கு.
அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? எதனால முருகப்பெருமானுக்கு கந்தன் அப்படின்னு ஒரு பேர் வைத்திருக்கிறாங்க? நம்ம எல்லாரும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப அவரை போற்றி பாராட்டுறோம். அவனுக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கின்றது. அது எல்லாத்தையும் நம்ம கந்த புராணம் இருக்கிறதுல புராணங்கள்லயே பெரிய புராணமா இருக்கக்கூடிய கந்த புராணம்ங்கிறதுக்கு கூட கந்தன் தான் பேர் வைத்திருக்கிறாங்க. அப்ப எதற்கு கந்தன் அப்படின்னு பேர் வைத்திருக்கிறாங்க? அந்த கந்தன் என்பதற்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இது எதற்கு அடியேன் இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, இதை பற்றி நாம் இன்னைக்கு ரொம்ப ஆழ்ந்து அகன்று சிந்திக்க போகின்றோம். இவை எல்லாத்தையும் தாண்டி நாம நம்மளுடைய சைவ சமயத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது குரு பரம்பரை, குருநாதர் தான் இந்த ஆன்மாவை சிவபெருமானிடம் கொண்டு சேர்ப்பார் என்று நாம சொல்லுவாங்க இல்லையா? குருநாதர் தான் ஆன்மாவை சிவபெருமானிடம் கொண்டு சேர்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு முருகப்பெருமான் குருநாதராக எழுந்தருள்றாரு. நிறைய பாடல்களும் சரி, கந்த குரு கவசமத்திலையும் சரி, சிவனை போல் செய்வது உன் கடனே என்றும் கூட இந்த பாடல் அவர் சொல்றார். அப்போ இந்த அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு கந்தன் அப்படின்னு சொல்லி எதற்கு பேர் வந்துச்சு அப்படிங்கிறத அடியன் அடியார்களிடம் கேட்கிற. எதனால கந்தன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு? வணக்கம். சிவசிவா காந்தம். சரி. அப்புறம் அல்லியம்மா? கந்தன்னா ஒண்ணு சேர்க்கிறது, கூட்டுறது, அது ஒண்ணு சேர்க்கிறது. சரிங்கம்மா, சரி. கந்து அப்படின்னா ஒன்று சேர்ப்பது, கட்டி இருக்கிறது. காந்தம் பிடித்து இழுக்கிறதுனால அவன் நமக்கு கந்தனாக இருக்கின்றான், அதனால காந்தனாக மாட்டுகின்றான். சரி, அவர் ரொம்ப மிகப்பெரிய கருணையாளன். சரிங்கம்மா, கருணையாளன். ஆனா கந்தன்கிற பேர் எதற்கு அவருக்கு கொடுத்திருக்கிறோம்? ஐயா, 6 குழந்தையா இருந்தபோது அந்த 6ஐயும் சேர்த்தும் போது கந்தன் சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க ஐயா. அதாவது சேர்த்து அவன் 6 முகத்தை சேர்க்கிறப்ப கந்தன் வைத்திருக்கிறாங்க. சரி. சண்முகவல்லி அம்மா? ஐயா, சிவபெருமான்கிட்ட முருகப்பெருமான் தாங்க ஐயா கொண்டு போய் சேர்க்கிறாரு, அதனால கந்தன் ஐயா. ஓ, அதாவது சேர்க்கறதுனால கந்தன். அருமையான விஷயம். என்னங்கம்மா? நெற்றிக்கண்ல இருந்து உதித்ததுனால. நெற்றிக்கண்ணுல இருந்து உதித்தாரு, ஆனா அதற்கு கந்தன் எதற்கு பேர் வைக்கணும்? சரி சரி, அடியேன் வருகின்றேன், அதற்கு வருகின்றேன். கந்தன் என்கின்ற பேரை மட்டும் தான் இன்னைக்கு சிந்திக்க போற, வேற எதுவுமே கிடையாது. கந்த குரு கவசத்துல இன்னைக்கு உள்ளாரே போக போறது கிடையாது. கந்தன்கிற வார்த்தையை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி கந்த குரு கவசம் நமக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்த்துட்டு கந்தனை பத்தி சிந்தி. சரியா? கவசம் என்று சொன்ன, கவசம் என்கின்றது எது? அப்ப என்ன அப்படின்னா, இந்த ஆன்மாவை பாதுகாப்பு செய்வது கவசம். எதெல்லாம் இந்த ஆன்மாவுக்கு பாதுகாப்பா இருக்குதோ அவையெல்லாம் இந்த ஆன்மாவுக்கு இது கவசம். இப்ப தலை கவசம் போடுறோம், எதுக்கு தலை கவசம்? தலையை பாதுகாக்குது. அப்ப திருநீற்றுங்கிறது ஒரு கவசம். நமக்கு திருநீர் நம்ம செய்யறதுனால நம்ம உடல் பிணி போகுது, நம்மளோட உளப்பிணி போகுது, இந்த ஆன்மாவை பிடித்த பிணி போகுது. அதனால அது திருநீற்று கவசம். அப்போ இந்த கவசம் எதற்கு அப்படின்னா, ஆன்மாவிற்கு தான் இந்த கவசம். எதுல இருந்து காப்பாசுது? எதுல இருந்து நமக்கு இந்த கவசம் எதுல இருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னா, பகைமை கிட்டேந்து பாதுகாக்குது. பகைமைனா என்ன அப்படின்னா, நம்மளுடைய எதிராளிகள், நம்மளை கீழ்மைப்படுத்தக்கூடிய, நம்மளை அழிக்கக்கூடிய எதிராளிகள். இந்த ஆன்மாவை அழிப்பதற்கு உள்ள எதிரிகள் யார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஐம்புல பகை. என்னது? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்கின்ற இந்த அகப்பகைதான் இந்த ஆன்மாவை கீழ்மைப்படுத்தக்கூடியது. வெளியில இருக்கிறவங்க நமக்கு தொடுக்கக்கூடியது பகை கிடையாது. அது நம்ம உடலுக்கு தான் அது பகையை தவிர, ஆன்மாவிற்கு பகை இந்த 6 விஷயங்கள் தான். இந்த 6 விஷயங்களில் இருந்து நம்மளை ஒரு கவசம் பாதுகாக்குது. அது யார் பாதுகாக்கிற? எப்படி பாதுகாக்கப்படுகின்றது அப்படின்னா, கந்த குரு கவசத்துல அவர் சொல்றாரு, குருநாதர் மூலமாக பாதுகாக்கப்படுகின்றது சொல்லி சொல்றாரு. அப்ப குருநாதர் மூலமாக பாதுகாக்கப்படுகின்றதுன்னா யார் இங்க குருவாக வருகின்றார்?
அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த ஆன்மா பாதுகாக்கப்படுகின்றது. எதுல இருந்து பாதுகாக்கப்படுகின்றது? ஆன்மாவிற்கான அகப்பகையிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. எப்படி பாதுகாக்கப்படுகின்றது? யார் மூலமாக? குருநாதர் மூலமாக. அப்ப யார் குருநாதர், எங்கே வருவார் அப்படின்னு கேள்வி கேட்டோம். முருகப்பெருமான் நமக்கு குருநாதராக எழுந்தருளி நம்மளுடைய அகப்பகைகளை எல்லாம் அழித்து நம்மை, இந்த ஆன்மாவை உயர்த்தி சிவத்தோடு சேர்க்கின்றார். இதுதான் இந்த கந்தகுரு கவசத்தினுடைய முழு சாராம்சம். இதுதான். இப்ப அந்த பாடல்ல என்னென்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பகைமை எப்படி நமக்கு வருது, நம்ம எங்கெங்க நம்மளுடைய அறியாமை எப்படி இருக்குது, நம்மளோட இறைவன் எப்படி காப்பாத்த போறாரு, நமக்கு அவனை எப்படி நாம உணர்ந்து கொள்ளணும், நாம பக்குவம் அடைந்து விட்டோம் என்றுனா சிவபெருமானை எப்படி நம்ம போய் அடைய போகின்றோம், எப்படி நம்ம போய் அதாவது இறைவனோட நாம உணர்ந்துட்டோம், இறைவனை நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்ன, இப்படிங்கிறதெல்லாம் இந்த பாடல்ல இருக்கு. சரிங்களா? ஆனா அந்த பேரிலேயே முழு காரணத்தையும் கொடுத்துட்டார். நல்லா திருப்பி சொல்கின்ற சுவாமி, இந்த பாடல் என்ன நமக்கு கொடுக்குது அப்படின்னா, இந்த ஆன்மாவை காக்கக்கூடிய ஒரு கவசம். எதிலிருந்து? பகைமை. எந்த பகை? அகப்பகை. எப்படி காக்கின்றது? குருநாதர் மூலமாக. குருநாதர் யாரு? முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய பெயர் என்ன? கந்தன். இதுதான். இதனாலதான் கந்த குரு கவசம். இது மறைப்பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு கவசம்? ஆன்மாவிற்கு கவசம் என்கின்ற விஷயத்தை நாம் இப்போ சொல்லியாச்சு. சரிங்களா? சரி, இப்போ நாம கந்தன் அப்படிங்கிற வார்த்தைக்கு வருவோம். கந்தன் என்கின்றது அடியார்கள் பலவிதமான அர்த்தங்கள் சொன்னாங்க. என்னென்ன சொன்னாங்க? கந்து ஒன்றாக கட்டுவது, காந்தம் இறைவனை நோக்கி நம்மளை இழுத்து செல்வது, இறைவனை கிட்டே நம்ம இழுத்து செல்வதனால அவன் பேரு காந்தம். அருமையான தகவல். அதற்கப்புறம் கட்டுதல், இப்படி பலவிதமான விஷயங்கள் நம்ம சிந்திச்சோம். அதாவது ஆறுமுகமா இருக்கிறவனை ஒன்றாக இருந்தது. இதற்கு பல குறிப்புகள் இருக்கு. ஒவ்வொரு குறிப்பும் பார்ப்போம். சரிங்களா? முதல்ல கந்தம் என்றால் என்ன அப்படின்னா மனம், அதாவது சுகந்தம். என்ன சொல்லுவாங்க? சுகந்தம்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் மனம். நல்லா நறுமணம் வீசக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு மனம், கந்தம். இரண்டாவது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய அமர்வுல நாம இந்த கந்தனை சிந்திப்பது மூலமாக ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள போகின்றோம். அடியார்களுக்கு அடியேன் உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்லக்கூடிய விஷயம், முருகப்பெருமான் எப்படி இந்த ஆன்மாவை சிவத்தோடு சேர்க்க போகின்றார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள போகின்றோம். அதனால அடியேன் கொஞ்சம் ஆழ்ந்து நான் அதை சிந்திப்பேன். அந்த நேரத்துல அடியார்கள் எல்லாரும் அடியேனோடு, அதாவது டைவர்ஷன் இல்லாம, அவங்களுடைய இது இல்லாம, கொஞ்சம் கவன சிதறல்கள் இல்லாம தெளிவாக அடியனோடு பயணம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம எத்தனை நாள் நாம சிந்திச்சிருக்கோம் இல்லையா? குருநாதர் நம்மள சுவாமி கிட்ட எடுத்துட்டு போறாரு. குருநாதர் தான் இந்த ஆன்மாவுக்கு பக்குவம் வளர்க்க போறாரு. குருநாதர் தான் இந்த ஆன்மாவை சிவபெருமானாக மாத்த போறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு சொன்னோம் இல்லையா? இன்னைக்கு அது எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஒரு சார்ந்த, அதாவது ஒரு சார்ந்த அப்படின்னா ஒரு அலைன்டான ஒரு பதில் நாம இன்னைக்கு சிந்திக்க போகின்றோம். கொஞ்சம் டீப்பான கான்செப்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் சமஸ்கிருதமான உள்ள வார்த்தைகளை அடியேன் பிரயோகிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறதுனால அடியேன் அதை பிரயோகிக்கிறேன். அது தமிழ்ல அதுக்கு இருக்கிற வார்த்தைகளை அடியேன் கண்டிப்பாக சொல்கின்றேன். சரிங்களா? சரி, இப்போ நான் சொல்லிட்டேன் என்ன நம்ம சிந்திக்க போறோங்கிற சொல்லிட்டதுனால அடியார்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தூண் என்று சொல்லுவாங்க. சங்க காலத்துல இறை வழிபாடு என்பது கிடையாது. அவர்களினுடைய எண்ணம் என்னன்னா, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை நாம் வழிபடுவோம். அப்ப தூணை தான் அந்த காலத்துல இருப்போம். இப்பயுமே பாத்தீங்கன்னா ஆதிவாசி அந்த மலை பகுதிகள்ல தங்கி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தூணை வழிபடுற அந்த பழக்கத்தை இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஈவன் நம்ம நகரப்புறங்கள்ல கூட அந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்போ இந்த தூண் அப்படிங்கிறது, கந்தம் அப்படிங்கிறதுக்கு தூண் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு.
அந்த தூண் என்ன செய்யுது அப்படின்னா, யானைய கட்டி போடுறாங்களோ ஒரு தூணு, அந்த தூணுக்கு பேரு கந்தன் அப்படின்னு சொல்லி சொல்றான், கந்தம் அப்படிங்கிறான். அப்போ யானை என்றால் என்ன, எதனால அந்த யானைய வந்து கட்டி போடுற தூணுக்கு கந்தம் சொல்லி பேர் வைத்திருக்கிறாங்க? யானை வந்து அவ்வளவு பெரிய மிருகம், விட்டா ஒரு அதற்கு மதம் வந்தாலோ விட்டா அதனுடைய பலம் வந்து அவ்வளவு சார்ந்தது, ஒரு ஊரையே அழிக்கக்கூடிய பலம் கொண்ட ஒரு ஒரு மிருகம். ஆனா அந்த மிருகத்தை கட்டி போடுறதுக்கு ரொம்ப பெருசா தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு கம்பியும் ஒரு தூணும் சின்னதா ஒரு கம்பியும் இருந்தாலும் போதும், அதை வச்சு அதை கட்டி போட்டுடலாம். அப்போ இங்க யானையாக உருவிக்கப்படுகிறது எது அப்படின்னா, இந்த உடல், இந்த ஆன்மா. ஆன்மாவுக்கும் யானை என்று ஒரு இலக்கியங்கள்ல ஆன்மாவை யானையோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய பலவிதமான பாடல்களை நாம் சிந்திக்கிறோம். சரிங்களா? அப்படி இந்த மதம் கொண்டு ஒரு அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யானையை, ஒரு ஆன்மாவை இழுத்து கட்டி பிடித்து தன்னுடைய திருவடியோடு சேர்த்து வைத்திருக்கிறதுனால அவன் பேரு கந்தன். இது முதல் விளக்கம். இரண்டாவது விளக்கம், கந்து என்றால் கட்டுதல். அடியார்கள் சொன்னாங்க, கந்து என்றால் கட்டுதல், இறுக்கி கட்டுறதுக்கு பேரு கந்து. கூட்டிக்கிட்டே போறது, பெருகிக்கிட்டே போறது, அதுக்கு பேரும் கந்து. அதனாலதான் கந்து வட்டின்னு சொல்லுவாங்க. கந்து அப்படிங்கிறதுக்கு பற்றுக்கோடு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. எங்கே அவன் எந்த பற்றுக்கோடுல இருந்து நம்மளை கட்டுப்படுத்துறான், எப்படி நம்மளை கட்டுப்படுத்துறான் அப்படின்னா, உலக பற்றிலிருந்து, உலக ஆசைகளில் இருந்து. இது முன்னாடி சொன்னாலே ஒரு 6 பகை சொன்ன இல்லையா, அந்த பகைகளில் இருந்து நம்மளை கட்டி, எப்படி கட்டுறான், எதோட கட்டுறான் அப்படின்னா, அவனுடைய திருவடியோட கட்டி வைத்துக்கிறானா. ஏன் திருவடியோட கட்டி வைத்துக்கிறான் அப்படின்னா, திருப்பி போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக கட்டி வைத்துக்கிறான். நம்மளை எல்லாம் சிவமாக மாத்துவதற்காக அவன் கட்டி வைத்துக் கொள்கிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு பெயர் பாருங்க, கந்தன். இப்ப கந்தன்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுடைய கருணை நமக்கு முன்னாடி வந்து நிக்கும் இல்லையா? மூன்றாவது கந்தன், இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக அடியேன் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றது. இந்த விஷயத்தை வந்து அடியார்கள் ரொம்ப கவனம் கொடுத்து சிந்திக்கணும் என்று அடியேன் திருவடி பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். அடியேன் முன்னாடி சொன்ன மாதிரி சபை நாகரிகம் கருதுகின்றேன். இங்க அடியார்கள் எல்லாருடைய பக்குவ நிலைகளும் உயர்ந்த நிலையாக இருப்பதினாலே இந்த கருத்துக்களை இங்கே பதிவு செய்கின்றேன். சிவாயனம். கந்தன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு 2 வித பார்த்தோம். 3வது பாடலை சொல்லிட்டு அப்புறம் 4வதுக்கு போறோம். சரிங்களா? 3வது அடியார்கள் சொன்ன மாதிரி இறைவன் வந்து, முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து 6 குழந்தையாக தோன்றாரு சரவண பொய்கையில. அதை உமாவதியார் வந்து உமாதேவி வந்து 6 குழந்தைகளும் ஒன்றாக சேர்த்து கட்டுறப்போ அந்த குழந்தை வந்து கந்தன், அந்த 5ஆ இருக்கிற இந்த 6ஆ இருக்கக்கூடியதை ஒன்றாக சேர்த்து 6ஆக மாற்ற, ஒரே முகமாக ஒரே உடலாக மாற்றுறதுனால அவனுக்கு கந்தன் என்று பெயர் சொல்றதும் உண்டு. சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது இருக்கக்கூடிய 4வது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கருத்து. இப்ப நான் 3வது ஒரு 4 கருத்து 4வது கருத்து சொல்ல போறோம். 3 கருத்து சொல்லியிருக்கோம். இந்த 3வது கருத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த 3வது, அதாவது சிவபெருமானுடைய நெற்றி கண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து நாம ஒரு உருவகமாக பார்த்தாலும், ஒரு கதையாக நம்ம பார்த்தாலும், கந்த புராணமாக பார்த்தாலும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவத்தை 4வது காரணத்தை சொல்லிட்டு இங்க வந்து நாம வந்து சொல்ல போகின்றோம். அதாவது லிங்க் பண்ண போறோம். அதையும் இதையும் எப்படி நாம வந்து லிங்க் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இப்ப 4வது விஷயம் புரிஞ்சாதான் 3வது விஷயம் உங்களுக்கு புரியும். முருகப்பெருமானுடைய
அந்த கந்தன் என்கின்ற பெயருக்கு இன்னொரு காரணம் இந்திரியம் என்று ஒரு பெயர். இந்திரியம் என்றால் என்ன? உணர்கருவிகள். என்ன உணர்கருவிகள்? ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஞான கருவிகள், அதாவது கருவி இந்திரியங்கள். இசையில மயங்கிறதா ஐயா? இல்ல இசையில மயங்கிறது கிடையாது அம்மா. இந்திரியம், இந்திரியம்னா நம்ம உடல்ல இருந்து பலவிதமான இந்திரங்களுக்கு இல்லையா, ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், இந்த மாதிரி இந்திரியங்களுக்குலாம் இந்த இந்திரியத்துக்கு கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்கு. இந்த கந்தனை சமஸ்கிருதத்துல சொல்றப்ப ஸ்கந்தன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கந்தனுக்குள்ள அர்த்தம் அவங்க சொல்றது என்னன்னா, பாய்வது, குதிரை வேகத்துல பாயிறது, டக்குன்னு போய் ஒரு சக்தி போய் இப்படி போய் ஒரு 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 ஃபோர்ஸ் ஒண்ணு வருது இல்ல, ஒரு வேகமா ஒண்ணு பாயிரும்ல, ஒரு விஷயம் போகுது இல்ல, அதுக்கு பேரு ஸ்கந்தம் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்துல சொல்றாங்க. அப்போ இங்க நம்ம எதை பத்தி நாம பேசுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மேலான ஒரு கருத்து கருவிகள் என்று சொன்னாலும் உள்ளார்ந்த கருத்து உயிர் சக்தி. இந்த மனிதர்களுக்காக அவர்களினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்த்தாலும் அது உள்ளாரதான் உயிர் சக்தியை இறைவன் கொடுத்திருக்கின்றார். பிந்து என்று சொல்லுவார்கள். அந்த உயிர் சக்தியை நாம் இந்திரியம் என்று சொல்கின்றோம். அந்த உயிர் சக்தியை நாம் முருகன் என்று குறிப்பிடுகின்றோம். அதை வைத்து நாம் இறைவனை அடைவது எப்படி என்கின்றதை நாம் சிந்திக்க போகின்றோம். சரியா? இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் அடியன் சொன்ன விஷயங்கள் புரிந்ததா? புரிஞ்சதுங்க ஐயா, புரிஞ்சதுங்க ஐயா. சிறப்பு. இப்போ இந்த உடலிலே இந்த உயிர் சக்தி எப்படி இருக்கின்றது, எந்த நிலையில இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திரவ நிலையில, நீர் நிலையில, ஜலமாக இருக்கின்றது. இந்த ஜலமான அந்த உயிர் சக்தி இருக்கு இல்லையா, இந்த சக்தியை நாம் ஸ்கந்தன், அந்த இந்த சக்தியை ஸ்கந்தன்னு சொல்ல, அந்த சக்தி இருக்கு. இந்த உயிர் சக்தி பாயுது இல்ல, ஒரு விஷயத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாயுது இல்ல, அந்த பாயக்கூடிய சக்தியை ஸ்கந்தன்னு சொல்றோம். அப்ப பாயக்கூடிய சக்தியை ஸ்கந்தன்னு சொல்றோம் அப்படின்னா, எங்க அது பாயும், எங்க அது போகும், எங்க அது பயணப்படும் அப்படிங்கறது எல்லாத்தையும் நாம தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உயிர் ஆற்றல் என்கின்ற அடிப்படையான உயிர் சக்தி, இந்த சக்தி என்ன செய்யணும் அப்படின்னா, பிரம்மச்சரிய விரதம் அப்படின்னு சொல்லிட்டு யோக பயிற்சிகள்ல பலவிதமான அருளாளர்கள், மாணிக்க வாசகர் கூட இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் எல்லாத்தையும் பாடல சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம அதை புரிந்து கொள்வதில்லை. எல்லாமே ரொம்ப சிம்பிளா இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உயிர் சக்தியை நாம என்ன செய்யணும் அப்படின்னா, மேல ஏத்தணும். அப்படின்னா மேல ஏத்துறதுன்னா என்ன? இந்த ஆற்றல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? இந்த ஆற்றல் நமக்கு பிசிக்ஸ் படி என்ன சொல்லணும், ஒரு ஆற்றலை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. அந்த ஆற்றல் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத நமக்கு தெரியும். இது ஒரு 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 பேசிக் ஃபேக்ட், சயின்ஸ் ஃபேக்ட். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயிராற்றல் நம்ம உடல் உள்ளார இருக்குது. அந்த ஆற்றலை நாம் 2 விதத்துல பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்? அந்த நீர்த்தன்மையோட இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலை 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று என்ன செய்யலாம், சேமிக்கலாம். இல்ல அப்படின்னா விரயம் பண்ணலாம், செலவு பண்ணலாம்.
என்ன செய்யலாம்? ஒண்ணு சேமிக்கலாம், இன்னொன்னு விரயம் பண்ணலாம். சரிங்களா? சரி, செலவு பண்ணுனா எப்படி செலவு பண்றது? ஸ்தூலமாக செலவு பண்றது. ஸ்தூலமாக செலவு பண்றது அப்படின்னா உடல் வழியாக கழிவாக இந்த பிந்து சக்தியை, உயிர் சக்தியை வெளியேற்றுவது. இரண்டாவது, அடியார்கள் ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய விஷயம், மனதின் மூலமாகவும், அதாவது மேம்படுத்தப்பட்ட சூக்குமமாகவும் இந்த ஆற்றல் நம்ம உடலில் இருந்து வெளியேறும். ஸ்தூலமாக எப்படி வெளியேறும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், அதை பத்தி அடியேன் பேச போறது கிடையாது. பட் சூக்குமமாக இந்த விஷயம் வெளியேறும். நம்மளுடைய கோபம் மூலமாக, இந்த உலக பற்று மூலமாக, ஒரு விஷயத்தை நோக்கி நாம் செயல்படும் மூலமாக, நம்மளுடைய மதம் மூலமாக, ஆச்சரியம் மூலமாக, நம்மளுடைய காமம் மூலமாக, அதாவது பிசிக்கலா தான் இந்த உடல் ஆற்றல் வெளியில போகணுங்கிற அவசியம் கிடையாது. மேம்படுத்தப்பட்ட சூக்குமமாகவும் இந்த ஆற்றல் வெளியில போகும். சரியா? இப்போ என்ன பார்த்திருக்கோம்? நீர்நிலையில இந்த ஆற்றல் நம்ம உடல்ல இருக்கு. இந்த ஆற்றலை ஒண்ணு சேகரிக்கலாம், ஒண்ணு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இப்ப செலவு பண்ணதை பார்த்தாச்சு, இப்ப சேமிக்கிறத பார்க்க போறோம். இப்ப சேமித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்க போறோம். அடியார்கள் ரொம்ப கவனமாக இங்க அடியனை கவனிங்க. இப்போ ஒரு ஏனம் இருக்கு, அந்த ஏனத்துல தண்ணியை ஊத்தி வச்சிருக்கோம். அந்த ஏனம் தான் உடல்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி தான் உயிர் சக்தின்னு வச்சுக்கோங்க. செலவு பண்றது அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லா வெளியில ஊத்திடுறது, வெளியில கொட்டிடுறது. சரியா? இப்ப சேமிக்கிறது அப்படின்னா என்ன நடக்கும்? சேமிக்கிறதுனா என்ன? அந்த சட்டியில அந்த தண்ணி இருக்கு. அப்படி அந்த சட்டியில அந்த தண்ணி இருக்கிறப்போ அது உள்ளார என்ன மாற்றங்கள் நடக்கும்? 2 நிலையில மாற்றங்கள் நடக்கும். உபரியாக இருக்குல்ல அந்த தண்ணி, அது உள்ளார வெளியில போக வேண்டிய தண்ணி உள்ளார இருக்கு. அப்ப அதுல ஏதோ ஒரு மாற்றங்கள் நடக்கும். என்ன மாற்றங்கள் நடக்கும்? ஒண்ணு, அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஏனத்தினுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இல்லாட்டினா அது தண்ணி சூடா இருந்துச்சுன்னா சூடு வெளியில வரும், ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா ஜில்லுன்னு மாறும். சரியா? அப்படிதான் இந்த இந்த உயிர் சக்தியானது நாம செலவு பண்ணாம அதை சேமித்து வைத்திருக்கிறப்போ ரேத்தஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையாக மாறுகின்றது. ரேத்தஸ், அந்த நிலையை ரேத்தஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது செலவு பண்ணாம உடல்ல சேர்த்து வைத்திருக்கிறோம்ல, அதுக்கு பேரு ரேத்தஸ். அப்படி சேர்த்து வைத்திருக்கிறப்ப நம்ம உடலுக்குள்ளார ஒரு மாற்றம் வரல. எப்படி அந்த தண்ணியை வைத்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல ஒரு அதனுடைய தன்மை மாறுதுன்னு சொல்றோம்ல, அப்படி இந்த உடலுக்கு ஒரு உபரியாக அதை சேர்த்து வைத்திருக்கிறதுனால இந்த உடலுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். ஒரு விஷயம், ஒரு அடிஷ்னலா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னா வெப்பம் கிடைக்கும். அந்த வெப்பத்தினுடைய பேரு தபஸ். அதாவது உயிர் சக்தி வீணடிக்கிறது, சேமித்து வைக்கிறது. சேமித்து வைத்ததுக்கு பேரு ரேத்தஸ். அப்படி சேமித்து வைத்தது மூலமாக ஒரு வெப்பம் உண்டாகும். அந்த வெப்பத்தினுடைய பெயர் தபஸ். இவையெல்லாம் பிரம்மச்சரியத்தை நாம் ஃபாலோ பண்றது மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தபஸ், தபஸ்னா என்ன? தவம். தவம்னா என்ன? தவம். வேதாத்ரி மகரிஷி வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய அந்த தியான முறையில பேருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் எளிமையாக புரியும். இருந்தாலும் அடியேன் இதை அடியார்களுக்காக கொஞ்சம் எளிமையாக விளக்குறேன். இந்த தபம், இந்த தபஸ்ன்னு சொல்றாங்களே, இந்த வெப்பம் இருக்குல்ல, இந்த வெப்பம் நமக்கு என்ன தரும் அப்படின்னா, நாம வெற்றி அடைவதற்கான அடிப்படை ஆற்றலாக செயல்படுகின்றதுதான் இந்த தபஸ். அதனாலதான் முருகப்பெருமானை போய் நாம் சிந்தித்தோம், முருகப்பெருமானை போய் நாம் வணங்கணும் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்றது அதுதான். மனதை கட்டுப்படுத்தணும், தபம் பண்ணணும். அப்படி தபம் பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். சரிங்களா?
பின்னாடி சொல்றேன். அப்போ ரேத்தஸ்ல இருந்து தபஸ், தவம், உடலினுடைய சூடு. எதனால சூடு? உயிராற்றலை நம் உள்ளே வைத்து கொண்டிருக்கிறதுனால, வெளியேற்காமல் உள்ளே வைத்து கொண்டிருக்கிறதுனால நம் உடலிலே ஏற்படுகின்ற சூட்டுக்கு பேரு தபஸ். இந்த தபஸ் நமக்கு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சரி, இப்போ ஒரு ஹீட் வந்துடுச்சு. ஒரு பொருளை நம்ம வந்து ஹீட் பண்றோம், நல்லா சூடுபடுத்துறோம், கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வைக்கிறப்ப என்ன நடக்கும்? ஆவியா போகும். ஆவியா போகிறது. சரி, ஆவியா ஒரு எனக்கு வச்சிருக்கீங்க, தண்ணியை ஊத்தி கொதிக்க வைக்கிறீங்க, அது ஆவியா போயிடுச்சு. எல்லா தண்ணியும் ஆவியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கிறீங்க, என்ன ஆகும்? கரைஞ்சு போகும். சட்டி கரைஞ்சு போகும். சட்டி கரைஞ்சு போகும், கருகி போகும். திருப்பி கொதிக்க வைக்கிறீங்க, அப்ப என்ன ஆகும்? காலி பாத்திரம் உடைஞ்சிருங்க ஐயா. அது அந்த உடையறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? காலி பாத்திரம் ஒண்ணுமே இல்லாம போகுங்க ஐயா. ஒண்ணுமே இல்லாம போகும். என்னங்கம்மா? பத்தி ஒண்ணுமே இல்லாம போகுங்க ஐயா. தீ பிடிச்சி எரியும். சரி, நான் எளிமையா கேக்குறேன். ஒரு அருவா அடிக்கணும், நீங்க அருவாயை எடுத்துட்டு போய் நெருப்புல வைக்கிறீங்க, என்ன நடக்கும்? ஐயா சாம்பல் ஆயிடுங்க ஐயா. அருவா எப்படி சாமி சாம்பல் ஆகும்? ஐயா எரிஞ்சா அருவாவை சூடு பண்ணா நெருப்பா வரும் ஐயா. நெருப்பு வரும். அதுதான். அதாவது சூடு வர 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 ஒளி பெருக்கும், சவப்பா மாறிடும், நல்ல தக 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 தகன்னு எரிய ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல அடியேன் வந்து சிவம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு நான் போகின்றேன். சிவபெருமானுக்கு சிவம்னு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க? அடியார்கள் சொல்லுங்க. இத்தனை திருவாசகம் படிக்கிறோம், இத்தனை சுவாமியை இவ்வளவு கொண்டாடுறோம், இவ்வளவு வழிபடுறோம், உருகுறோம். சிவத்துக்கு சிவம்னு எதற்கு பேர் வைத்தாங்க சாமி? அம்மா சொல்லிட்டாங்க செம்மேனியன். செம்மேனியன் எப்படிப்பட்டவன்? அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய மேனி எப்படிப்பட்ட மேனி? செம்மேனி. செம்மேனினா என்ன? சிவப்பான மேனி. சிவப்பான மேனினா எப்படிப்பட்ட மேனி? சூடான மேனி. அண்ணாமலையார் எப்படி இருக்கிறாரு? சூடாக இருக்கின்றாரு. அந்த சூடுங்கிறது என்னது? நெருப்பு வடிவம், ஒளி வடிவம். அதான் ஒளி வடிவம். அப்போ இந்த சூடுங்கிறது என்னது? சரி, இப்ப நான் இது எல்லாமே உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டேன், சரிங்களா? இது அப்படியே வைத்துக்கோங்க. என்னங்கம்மா? சிவா, சரி, ஒளி வடிவம். இந்த பிளாக் அப்படியே தள்ளி வைத்துக்கோங்க, சரிங்களா? சிவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம், செம்மேனியன்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் அப்படியே தனியா வைத்துங்க. இப்ப நாம வந்து இதுக்கு வருவோம். எதுக்கு? திருப்பி பேக் டு தேஜஸ், சாரி, ரேத்தஸ், தபஸ். இப்போ நம்ம உடல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உயிராற்றலை சேமித்து வைத்துக் கொண்டே இருக்கின்றோம், அவ்வளவுக்கு அவ்வளவு உடல் சிவந்து கொண்டே இருக்கிறோம், ஒளி பொருந்தி கொண்டே இருக்கும். இந்த ஒளியினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேஜஸ். அது என்ன தேஜஸ்? ஐயா முருகேசன் ஐயா, ஏதாவது சொல்றீங்களா ஐயா? சரி சரி ஐயா, மியூட்ல இருந்துக்கோங்க ஐயா. சரி, அடியேன் போறேன் ஐயா. சிவா, சரி. அப்போ தேஜஸ், தேஜஸ் என்றால் என்ன அப்படின்னா ஒளி பொருந்திய ஒரு விஷயத்தை நாம் தேஜஸ் என்று சொல்லுவோம். ஒருத்தவங்களை பார்த்து இவங்க தேஜஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய முகம் நல்ல பொலிவடைந்து இருக்கின்றத தேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐயா சுயம் பிரகாசம் சொல்லாமங்கய்யா. சுயம் பிரகாசம் சொல்லாங்க. ஒளி பிரகாசம். ஆமா, ஒளி பிரகாசம் தான். அப்போ
யார் அவர்களினுடைய உயிர் சக்தியை அடக்கி அடக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுடைய உடல் சூடாகி முகம் பொலிவு வர ஆரம்பிச்சிடும். தேஜஸ், தேஜோ, இப்ப தேசுடை விளக்கே அப்படின்னு சொல்லி சிவபெருமான சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு தன்மை. இந்த ஆன்மா அந்த தன்மையெல்லாம் அடைவதாக மாணிக்கவாசகர் சொல்றார். அப்படி ஒரு தன்மை இருக்கிறதாக சொல்றார். அப்ப ரேத்தஸ்ல இருந்து தபஸ், தபஸ்ல இருந்து தேஜஸ். இந்த ஒளி என்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஊனக்கண்ணுக்கு பாக்குறதுக்கு வேணா அது ஒரு ஒளி புகுந்திய ஒரு வெளிச்சமான ஒரு பொருளாக இருந்தாலும், அந்த ஒளி என்று எதை குறிப்பிடப்படுகின்றது அப்படின்னா அறிவாற்றலை ஒளியாக பயன்படுத்தப்படுகிறது. இவர் அறிவொளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அறிவொளின்னா என்ன? அறிவு வந்துட்டு அவன் எப்படி ஒளி புகுந்தவனா எப்படி மாற்ற முடியும்? மாணிக்கவாசகருடைய கூற்றுதான் இது எல்லாமே. அறிவொளியாய் வந்தனக்கு அப்படின்னு சொல்லுவார். இந்த பாடலே சொல்ல அறிவொளியாய் வந்தனக்கு ஆட்கொண்ட குருபரணின்னு சொல்லி சொல்லுவார். அப்ப அறிவை எதற்கு ஒளியாக நாம செய்ய போகின்றோம்? அப்போ இந்த தேஜஸ்க்கும் ஒளிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது, ஒரு லிங்க் வருது இல்லையா? இந்த உடல் சூடாகி நம்ம உடலுக்கு வெப்பமாகிற ஆக நாம் செய்யக்கூடிய நமக்கு ஞானம், என்னென்ன ஞானம் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அந்த ஞானம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். மிக எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடும், கை வரக்கூடும். அதனாலதான் எவன் உனக்கு அத மலையாளத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சரி, அது வேணா, நான் இப்ப சொல்லல. என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உயிராற்றலை நாம சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய ஞானம் பெருகும். அதனாலதான் அந்த காலத்துல முனிவர்கள் எல்லாம் இல்லறத்திலேந்து வாழ்ந்தவங்க கிட்டே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்தலான நூட்களை எல்லாம் விட பிரம்மச்சரியத்துல இருந்தவங்க கிட்டேந்து வந்த நூட்கள் ரொம்ப அதிகம். பெருமானை பத்தி சிந்திக்கக்கூடிய நூட்கள். ஏன்னா அவங்க கிட்ட இறைவன் தங்கி இருக்கிறான், அவங்க கூட இருக்கிறான், அவங்களுடைய அறிவாக உள்ளே இருந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், சூடாக தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். சிவபெருமான சூட சூட சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க. சரியா? அப்போ 3 விதமான விஷயங்கள் பார்த்தாச்சு. தேஜஸ் ஐயா, அவங்களுக்கு முக்காலமும் உணர்ற சக்தி கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும் சாமி. அடியன் அதுக்கு வர சரிங்களா? தேஜஸ், சாரி, ரேத்தஸ், தபஸ், தேஜஸ். இப்ப 3வது முடிஞ்சிச்சு. இப்ப அதுல இருந்து அடுத்து என்ன வரும்? சரி, நாலேஜ், அறிவு வந்துருச்சு. அறிவு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நம்ம எல்லாரும் கேக்குறோம்ல, சரி எனக்கு சிவபெருமானுடைய திருவடியை நான் போய் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னங்கம்மா? ஞானம். ஞானம் ஞானம் தான் இந்த தேஜஸ் அப்படின்னு சொல்றது ஞானம் தான். சரிங்களா? ஆனா இது வந்ததுக்கு அப்புறம், பெருமானுடைய திருவடியை அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னவா ஆக போறேன்? இல்ல அந்த திருவடியை போய் அடைவது, இப்ப ஞானம் வந்துருச்சு, ஞானத்தை வைத்து இறைவனை நாம் போய் அடைந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்படி ஞானத்தை வைத்து இறைவனை அடையணும் அப்படின்னா அதற்கான வழி என்ன? சரி, ஞானம் வந்துருச்சுங்கிறது என்னுடைய தபஸ் மூலமா, என்னுடைய இது மூலமா தேஜஸ் மூலமா தெரிஞ்சிருச்சு. அதை வைத்து இறைவனை போய் நாம எப்படி அடிக்கணும் அப்படின்னா, எப்படி போய் நாம பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேரு வித்யுத் அப்படிங்கிறாங்க. வித்யுத்னா மின்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயுமே நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனில, எலக்ட்ரிசிட்டி கம்பெனில அந்த கம்பெனியோட பேர் வித்யுத்னு தான் வைப்பாங்க. வித்யுத்னா மின்சாரம், நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மின்சாரம். இந்த சூடு ஒரு மின்சார சக்தியாக இந்த ஆற்றலை, இந்த உயிராற்றலை கீழிருந்து மேல் வரைக்கும் நம்மளை கொண்டுட்டு போகிறத இந்த வித்யுத், அதுதான் ஆற்றல். புடிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆற்றல் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, உயிராற்றல் இருக்கு இல்லையா, அதை மேலேற்றுவதாக சொல்லுவாங்க. குண்டலினி யோகாவா அது? ஆமாங்கம்மா. அதாவது நான் சொல்றது எல்லாம் ஒரு 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 வித்தியாசமான வார்த்தையில சொல்லிட்டு இருக்கேன். அத அம்மா சிம்பிளா குண்டலினி யோகான்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த உயிராற்றலை நாம மேல ஏத்துறோம். வித்யுத் அப்படிங்கிறது இந்த அறிவு, அனைத்து அறிவுக்கும் மூலதானமாக இருக்கக்கூடியது இந்த வித்யுத். அதனாலதான் வித்யா அப்படின்னு சொல்லி பேரு. எது வித்யா, எது வித்தை, எது கல்வி, எது சாகா கல்வி
அப்படிங்கறதெல்லாம் இத நம்ம தெரிஞ்சுக்க நமக்கு அந்த சாகாத நிலைக்கு நாம போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரியா? சரி, இப்போ இந்த உயிராற்றலை நான் மேல ஏத்துறோம். ஏத்துனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? அது என்னவா மாறும் அப்படின்னா ஓஜஸாக மாறும். அது என்ன ஓஜஸ்? ஓஜஸ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையாக சொன்னாலும் அந்த ஓஜஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் பிராணவாயு அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணவாயுவை ஓஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஓஜஸ் நம்மள என்ன செய்யும்? இந்த ஓஜஸ் அடின்னு சொல்றாங்கம்மா. இந்த ஓஜஸ் இருக்கு இல்லையா, இந்த ஓஜஸ் தான் ஆகாயத்திலிருந்து வெளிப்படுகின்ற மூல ஆற்றல். அந்த ஆற்றலை இந்த ஆன்மாவோடு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பகுதி. எதை வைத்து நாம செய்யணும்? மூச்சிய வச்சுதான் செய்யணும் இது எல்லாத்தையும். அதாவது இந்த நம்ம உடம்புக்குள்ள இவ்வளவு விஷயம் சொன்ன இல்லையா? என்னென்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தி இறைவன் கொடுத்தது, மூலம் நமக்கு கொடுத்தது. அந்த மூலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? உடல் சூடாகும், தபஸ். அதுல இருந்து என்ன நடக்கும்? ஒளி கிடைக்கும், தேஜஸ். தேஜஸ் என்ன ஆகும்? ஆற்றலாக மாறும், செயல் ஆற்றலாக மாறும். அது என்னது? வித்யுத். வித்யுத்துல இருந்து கடைசியாக மேல போய் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நமக்கு தக்க வைக்கிறதுக்காக நாம செய்ய வேண்டிய பயிற்சி என்ன? ஓஜஸ், பிராணவாயு. இவை எல்லாத்தையும் நாம செய்யணும். செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஓஜஸ் அப்படின்னு ஒரு விஷயம். ஓஜஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இந்த ஆன்மா சிவமாக, உடல் சக்தி ஏற்படும். இந்த ஆன்மா சிவமாக. இவை எல்லாமே இந்த உடலுக்காக இறைவன் கொடுக்கக்கூடிய பௌதீக பொருள்களை வைத்து நாம எப்படி நம்மளுடைய ஒழுக்கத்தை முறையாக நாம கடைபிடித்தால் நம்ம மாற முடியும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். முன்னாடி ஒரு வார்த்தை சொன்ன, தபஸ் அப்படின்னு சொன்ன இல்லையா? தபஸ். சொல்லுங்கம்மா. இவ்வளவு நடந்து முடிஞ்சா நாம சிவம் ஆவோமா இல்ல சிவத்தை காண்போமா? சொல்றேன். அதற்காகவும் நான் வரேன், அதுக்கும் நான் வரேன். மிகவும் சரியான கேள்வி அப்படின்னு சொல்லியிருந்தேன். தபஸ் அப்படின்னு சொன்னோம், சிவம் அப்படின்னு சொன்னோம். சிவம் பத்தி நான் பேசுறப்ப சிவப்பு அப்படின்னு சொல்லி, அதாவது செம்மேனியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னோம். அப்போ தபஸ்ல இருக்கிறப்போ நம்ம என்ன நமக்கு கிடைக்கப்பெறும்? சிவமாக தவம் செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கப்பெறும்? சிவம் கிடைக்கப்பெறும். அதனாலதான் ஏன் சிவம் கிடைக்கப்பெறும்? சிவம்னா என்ன? சூடு. சிவம்ங்கிறது சூடு. அவன் சுடுகாட்டுல தான் ஆடுவான், சூடுல தான் அவன் நிப்பான், பேயோட தான் ஆடுவான். சுடுகாடுங்கிறது வேற எங்கேயும் கிடையாது, இங்கதான் இருக்கு. முருகப்பெருமான் வேற எங்கேயும் இல்லை, இந்த உடல் உள்ளாரதான் இருக்கிறான், குண்டலினி சக்தியா தான் இருக்கிறான், குடிலை சக்தியாக தான் இருக்கிறான். சிவபெருமான் எங்கேயோ ஏதோ ஒரு சுடுகாட்டுல அவன் ஆடிட்டு இல்லை, இந்த உடல் என்கின்ற சூடு உள்ள காட்டு உள்ளாரதான் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த தவத்தை செய்தோம், உடலிலே இருக்கக்கூடிய உயிர் சக்தியை நாம சரியாக கையாண்டோம், பிராணவாயு மூலமாக, மூச்சு பயிற்சி மூலமாக, சரியான யோக பயிற்சி மூலமாக நம்ம கையாண்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? நானேயோ தவம் செய்தேன், வந்துருவான், சுவாமி வந்துடுவாரு. அப்போ இந்த சிவாய நமக்கு பெறணும் அப்படின்னா யாரு ஹெல்ப் பண்ணணும்? யாரு உதவணும் நமக்கு? முருகப்பெருமான் உதவணும், குருநாதர் உதவணும். அந்த குருநாதர் எங்க இருக்கிறார்? இந்த பயிற்சியை செய்வதற்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்குல்ல, அதுதான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் நமக்கு எப்படி கிடப்பான்? வள்ளலார் சிம்பிளா 4 விஷயம் சொல்றார். நீ என்னென்னமோலாம் செய்யணும்லாம் வேணாம்ப்பா, இந்த 4 விஷயத்த செய்ய உனக்கு ஈஸியா சாமி கிடைச்சிருவாரு. அவர் உருவ வழிபாடு வேணாம்னு சொன்னவரு,
என்னென்னமோ சொல்லிருக்காரு, இதெல்லாம் செய்யாத, அதெல்லாம் செய்யாத, அதெல்லாம் செய்யாத, அப்படிலாம் செய்யணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொன்ன விஷயம் 4 விஷயம்தான். 4 ஒழுக்கங்கள் சொல்லி கொடுத்திருக்காரு. என்னென்ன ஒழுக்கம்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கங்களையும் நாம் மிக சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆன்மாக்குள்ளார கருணை வரும், இந்த ஆன்மா உள்ளார ஓஜஸ் நடக்கும். இவையெல்லாம் யோக பயிற்சிங்க சாமி. இதை தாண்டி ஞான பயிற்சியாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் அடியன் அடுத்தடுத்த அமர்வுகள்ல சிந்திக்கதான் போகின்றோம். இது உடனே இன்னும் அது இப்படிலாம் சொன்னாங்களே, இது நடக்குமா நடக்காது அப்படின்னு அடியார்கள் பயப்பட வேண்டாம். சிவத்தை உணர்வதற்கு எல்லா ஆன்மாக்களுக்கும் தகுதி இருக்கு. அப்படி அவனை அடைவதற்கு தகுதி இல்லை அப்படின்னா நம்மளை பிறக்கவே வச்சிருக்க மாட்டான், தமிழ்நாட்டுல பிறக்க வச்சிருக்க மாட்டான், அடியார் கூட்டத்துல சேர்த்து வச்சிருக்க மாட்டான், திருவாசகத்தை கையில கொடுத்திருக்க மாட்டான், திருமறையை சொல்லி கொடுத்திருக்க மாட்டான், சிவத்தை பத்தி தெரிஞ்சுக்க சொல்லிக்க மாட்டான், முருகப்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்க சொல்லிக்க மாட்டான், குருநாதரை பத்தி தெரிஞ்சுக்க சொல்லிக்க மாட்டான். இவ்வளவு விஷயத்தையும் சுவாமி நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா அவரை அடைவதற்கான முழு தகுதியும் நமக்கு இருக்கு. அவை எல்லாத்தையும் நாம சிறப்பாக அந்த வழிமுறைகளை எல்லாம் நாம அந்த வழிமுறைகளை நாம தெரிந்து கொள்வோம், அதை நாம பயின்று கொள்ளவும் செய்வோம். இந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப ஆழ்ந்து அகன்று நாம இந்த கந்த குரு கவசத்துல சிறப்பாக சிந்திக்க போகின்றோம். ஆக கந்தர் குரு கவசம் என்கின்ற இந்த பெயருக்கான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டோம். கந்தர் என்றால் எதற்கு முருகப்பெருமானுக்கு கந்தன்னு பேரு வைத்திருக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப அற்புதமாக கண்டுபிடிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு. முருகப்பெருமான் எப்படி இந்த உடலுக்குள்ளாரதான் நாம இருக்கிறோம், சரிங்களா சாமி? நம்மள இந்த உடலுக்கு இந்த ஒரு பாடல் நதியே நதியேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாடல்ல பிறக்கிறப்பையும் தண்ணிக்குள்ளாரதான் வந்தேன், இறந்து போனதுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ளாரதான் போக போறோம் அப்படின்னு சொல்லுவார், சரிங்களா? அதனால அந்த நீர் சக்தியாக, ஜலமாக, நீராக, தபசாக, தேஜஸாக, வித்யுத்தாக, ஓஜஸாக நம்மளை மாத்தி திருப்பி பெருமான் அவனோட சேர்த்து கொள்ள போகின்றான். அதுவும் ஒரு நீராக தான் மாறப்போகுது. அவன் மேல, அவன் திருநீராக அவன் மேல நாம போய் சேர போகின்றோம். அப்ப அந்த திருநீர் நம்ம இந்த நீர்ல நம்மள எப்படி அந்த நீர்ல நம்மளை மாத்தி கொள்ள போகின்றான் அப்படிங்கிற பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் சிந்திப்பதற்கு பெருமானுடைய பெருங்கருணை நமக்கு துணை நிற்க போகுது. இந்த விஷயங்கள் எல்லாம் பெருமான் நமக்கு வழி நடத்த போகின்றார். அப்படிங்கிற இந்த நிலையிலே அடியன் அதிகமாக 13 நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டு அடியார்கள் மன்னிக்கணும் சொல்லி இந்த நிலையிலே கந்தர் குரு கவசம் என்கின்ற அந்த அமர்விலை நாம் தொடங்க உள்ளோம் சுவாமி. அடிஷ்னலா ஒரு போனஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போனஸ் பாயிண்ட் ஒண்ணு கொடுக்கணும் அடியார். இப்ப 13 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அடியான் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அதற்காக ஒரு போனஸ் பாயிண்ட் கொடுக்கணும். அந்த போனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதுவும் ஒரு தகவல் தான். இவ்வளவு நேரம் நம்ம கொடுத்தது ஆன்மாவிற்கான உய்வை அடைவதற்காக, உயர்வை அடைவதற்கான ஒரு விஷயம். அது இல்லாம இப்ப எக்ஸ்ட்ரா இது நம்மளுடைய நாலேஜ் பர்பஸ்க்காக என்ன, முருகப்பெருமான நாம மட்டும்தான் வழிபட முடியுமா? இப்ப நீங்க நான் கேட்டேன்ல, தமிழ்நாட்டுல பிறக்க வச்சாரு, திருவாசம் படிக்க வச்சாரு, எல்லாத்தையும் படிக்க வச்சாருன்னு சொன்னோம்ல. அப்ப வெளியில உள்ளவங்களை, வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உலகத்தினுடைய முதல் கடவுள் முருகப்பெருமான் தான். முதல் கடவுளும் முருகப்பெருமான் தான். இப்போ உலகத்துல நீங்க எந்த நாடுக்கு போனாலும் சரி, எந்த மாநிலத்துக்கு, எந்த கண்டத்துக்கு போனாலும் சரி, அங்க வழிபடுறவங்க எல்லாரும் ஆதியில வழிபட்ட ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான். அதற்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இந்த அரபு மொழி இல்லையா, அத செமிட்டிக் பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரபு மொழியில அல் அப்படிங்கிற வார்த்தையை உயர்ந்த, திரு அப்படின்னு நம்ம திருன்னு சொல்றோம்ல, திருவாசகம், திருவாப்புடையார், திரு சொக்கநாதர் திரு சொல்றோம்ல, அந்த மாதிரி உயர்ந்த அப்படிங்கிறதுக்கு அல் அப்படிங்கிற வார்த்தையின் மூலமாக அதை குறிப்பாடுவாங்க. அப்படி அல்லுனுடைய சேர்ந்து ஸ்கந்தர், அல்
கந்தர். இப்போ வந்து ஒரு ஒரு பழக்கம் இருக்கு. இஸ்ஸுங்கிறத வந்து வடமொழியில இஸ்ஸ சேர்த்து செய்வாங்க. இஸ்ஸ வந்து முன்னாடி சேர்த்துக்குவாங்க. இப்ப நம்ம ஸ்கூல் போறப்ப இஸ்கூல்னு சொல்லுவாங்க. என்னடா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கந்தரை வந்து இஸ்கந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க சேர்ப்பாங்க இல்லையா, அந்த 3 பேரையும் சேருங்களேன், அல் இஸ் கந்தர். அல் இஸ் கந்தர் அப்படிங்கிற அல் இஸ் கந்தர் தான் அலெக்சாண்டர்னு மாறி மருவியாக வந்துள்ளது. அதே மாதிரி சிக்கந்தர், இது வந்து இதுல நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் சொல்றது வந்து சிக்கந்தர்னு சொல்லுவாங்க. அந்த சிக்கந்தரும் கந்தர்ல இருந்து வந்த வார்த்தை தான், அதனுடைய மருவுதான். அதே மாதிரியே 3 நாடுகள் என்னென்னா ஸ்வீடன், நார்வே, டென்மார்க். இந்த 3 நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த 3 நாடுகள் சேர்ந்த அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்காண்டினோவியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்காண்டினோவியா, அந்த 3 கண்ட்ரியினுடைய பேர் ஸ்காண்டினோவியா. அந்த வார்த்தையை பிரிங்கல, ஸ்காண்டியான்னு மாறும். அதையும் கீழே பிரிங்க, இன்னும் கொஞ்சம் பிரிங்கன்னா ஸ்கந்தா அப்படி மாறும். முருகப்பெருமானுடைய வழிபட்ட அத்துணை தடயங்களும் அங்க இருக்கு. ஆக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு இறைவன் பொதுவானவன், இறைவன் எல்லாருக்குமானவன். இவன் கோயிலுக்கு வரலன்னா அவன் சாமி அருள் புரிய மாட்டாருன்னு கிடையாது. இவன் கோயில்லையே இருக்கிறாங்கிறதுனால இவனுக்கு மட்டும்தான் அருள் புரிவாருங்கிறது கிடையாது. இறைவன் பொதுவானவன், இறைவனுக்கு வெறுப்பு கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட இறைவனை நாம எப்படி உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு வள்ளலார் பெருமான் எளிமையாக சொல்லி கொடுத்திருக்கார். என்ன? இந்த 4 ஒழுக்கங்கள். இந்த 4 ஒழுக்கங்களை வைத்து அவர் நமக்கு நிரூபித்து காட்டினது என்னன்னா, அவர் ஒளி உடலாக மாறினதுதான் நமக்கு அவர் வந்து நிரூபித்து காமிச்சிருக்கிற ஒரு விஷயம் என்கின்ற நிலையிலே இந்த கந்தனுடைய அருளை நாம் சிந்தையிலே சிந்தித்து, இது வெறும் ஒரு சொற்பொழிவாகவோ இல்ல ஒரு 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 என்டர்டைன்மெண்டாகவோ இல்லாம பெருமானுடைய கருணையை நாம் உணர்ந்து கொண்டு இந்த வழிமுறைகள்லாம் இதுல நம்ம அடுத்தடுத்த சிந்தனைகள்ல எல்லாம் சிந்திப்போம், நல்லா ஆழ்ந்து அகன்ற சிந்திப்போம். அடியார்கள் எல்லாரும் அவனுடைய திருவடியை நினைந்து, திருவடினா என்னங்கிறதே நாம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சாமி திருவடினா என்னங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லல. இறைவனுடைய திருவடியை பத்தி பேச போறோம். அந்த திருவடி எப்படி போய் அடைய போறோம் அப்படிங்கிறதையும் கேட்க போறோம். அது எல்லாத்தையும் நம்ம சிந்திக்க போகின்றோம் என்கின்ற நிலையை நாம வந்து இங்க சொல்லி, இந்த வாய்ப்பு கொடுத்த வேலுண்டு வினையில்லை குழுமத்திற்கும் குருநாதருடைய கருணைக்கும் பெருமானுடைய பெரும் கருணைக்கும், நாம் எவ்வளவு சொற்பொழிவு நடத்தினாலும் அதை கேட்பதற்கு அதை அதை வாங்கிக் கொள்வதற்கு ஆளுங்க இல்லை, அதை கேட்பதற்கு யாரும் வரல அப்படின்னா அதற்கு ஒரு மரியாதை இல்லை, அதற்கான ஒரு முயற்சி வீண். அதுக்கடுத்து இவ்வளவு நேரம் இருந்து அடியனுக்காக இங்கே எழுந்தருளி இந்த விஷயங்களை எல்லாம் அனுபவித்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடியேனுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவு செய்யும் விதமாக அடியேன் வாழ்த்து பாடு. இன்னும் உள்ளயே போகலீங்க ஐயா, தலைப்பு மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் உள்ளயே போகலீங்க பாடலுக்கு. நீங்க ஆமாங்க ஐயா. ஆமா ஆமா ஆமா, இது வெறும் தலைப்பு மட்டும்தான் நாம சிந்திச்சிருக்கோம் சாமி. ஏன் இதுக்கு இவ்வளவு நேரம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து ஒரு பாடலை நம்ம படிக்க போறோம், ஒரு பாடலை சிந்திக்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோங்கிறது நமக்கு தெரியணும் சாமி. இல்லாட்டினா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம டாக்டருக்கு படிக்க போறோம் அப்படின்னா எதனால டாக்டர் படிக்க போறோம்னு தெரிஞ்சுட்டு தான் டாக்டருக்கு போய் படிப்போம். எதனால நான் டாக்டர் படிக்க போறேன்னே தெரியாம நான் டாக்டர் படிக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? அதனாலதான் இந்த முழு அமர்வுமே பெருமானுடைய கருணை எப்படி நமக்கு நிலைத்திருக்கிறது, எதை பற்றி நாம சிந்திக்க போகின்றோம் என்கின்ற அந்த ஒரு முகப்புறையாக இந்த அமர்வினை அடியேன் எடுத்துக்கொண்ட
அடுத்தடுத்த அமர்வுகள்ல இருந்து இதை ஆழ்ந்து அகன்று நாம சிந்திக்க போறோம் சாமி. சிவாயனம் சிவாயனம். மிக்க நன்றி. அடியேன் வாழ்த்து அடியேனை பாடல் மன்னிக்கோங்க ஐயா, அடியேன் மன்னிக்கோங்க. வள்ளலார் சொல்லி அந்த 4 வழிகள் இந்திரியம், ஜீவ ஒழுக்கம், அது இன்னும் 2 இது. முதல் ஒழுக்கம் வந்து இந்திரிய ஒழுக்கம்மா. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கங்கள்மா. நன்றிங்க ஐயா. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். சிவசிவா. நன்றிங்க ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மணியாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி வல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. சிவா திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ. அடியார்கள் ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஐயமோ ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா சொல்லலாங்கப்பா. ஐயா